Hello all, welcome to Phenology Tamil. Invest பண்ற பணம் கம்மியான காஸ்டோட நமக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டடி ரிட்டர்ன்ஸ் வரது பெஸ்டா இல்ல ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் மேனேஜ் பண்ணி நமக்கு ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்ற கிடைக்கிற ப்ராமிஸ் பெஸ்டா? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இண்டெக்ஸ் ஃபண்ட் வெர்சஸ் ஆக்டிவ் ஃபண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். வெல்த் க்ரோ பண்றதுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வேன்னு பாத்தீங்கன்னா அது மியூச்சுவல் ஃபண்ட் தான். ஸோ அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பாசிவா மேனேஜ் பண்ற இண்டெக்ஸ் ஃபண்டா இல்ல ஆக்டிவா மேனேஜ் பண்ற மியூச்சுவல் ஃபண்ட் பெஸ்டா? ஸோ ரெண்டுத்துக்கும் ஓன் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஸோ நம்ம ஒரு இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோல இந்த ரெண்டு ஃபண்ட்ஸோட அட்வான்டேஜஸ் என்னென்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன, ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன, இது ரெண்டுத்துக்கும் காஸ்ட், அதாவது இவங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோஸ்லாம் எவ்வளோ கொடுப்போம் அப்படின்றத பத்தி டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கரெக்டான ஃபண்டை சூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம் அந்த ஃபண்ட்னா என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் நீங்க இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து இதை வந்து யாரும் மேனேஜ் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு ஃபண்ட் மேனேஜர்ஸ் அப்படின்னு யாரும் இருக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு ஜஸ்ட் மிரர் ரிஃப்ளெக்ஷன் தான். கிளீன் அண்ட் கிளியரா டிரான்ஸ்பரண்டா இருக்கும். டாப் 5 நிஃப்டி 50, அதாவது டாப்ல இருக்க 50 கம்பெனிஸ்ல நம்மளோட ஃபண்ட்ஸை வந்து இன்வெஸ்ட் பண்றது தான் வந்து நிஃப்டி 50ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து காஸ்ட் அப்படின்றது ரொம்ப கம்மி. பிகாஸ் எந்த ஒரு ஃபண்ட் மேனேஜர்ஸும் யாரும் ரிசர்ச் எதுவுமே பண்றது கிடையாது. அண்ட் ஆல்சோ நமக்கு வந்து ஸ்டடி ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், ரிஸ்க்கும் கம்மி. ஸ்டடி ரிட்டர்ன்ஸ்னா கம்மி காசு தான் கிடைக்கும் ரிட்டர்ன்ஸ், ஆனா ஸ்டடியா அதே ரேஞ்ச்ல கிடைக்கும். அண்ட் ஆல்சோ ரிஸ்க்கும் அப்படி கம்மி அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு தான் வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? இதே ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து இது வந்து மேனேஜ்டு பை எக்ஸ்பர்ட்ஸ் தான் இதை மேனேஜ் பண்ணுவாங்க. அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க ரிசர்ச் பண்ணி எந்தெந்த கம்பெனி எந்தெந்த ஸ்டாக்ஸை பை பண்ணலாம், எதெல்லாம் இது பண்ணலாம், எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிசர்ச் பண்ணி அவங்க சொல்றதுல தான் வந்து நம்ம கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட் மணியை அதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அவங்க ரிசர்ச் அப்படின்லாம் பண்றதுனால காஸ்ட் அப்படின்றது ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். இந்த ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க தான் 24/7 மேனேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் இதுல வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா அது இண்டெக்ஸ் ஃபண்ட்ல ரொம்ப ஸ்டடியான ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஆனா இதுல வந்து ஹையர் ரிட்டர்ன்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம். growth பொட்டன்ஷியல் அதிகமாவே இருக்கு. அதே மாதிரி ஆப்வியஸா growth பொட்டன்ஷியல் அப்படின்றது அதிகமா இருந்ததுன்னா ரிஸ்க் ஃபேக்டரும் அதிகமா தான் இருக்கும். ஸோ இவங்க தான் ரிசர்ச் பண்ணுவாங்க. இது ஸ்மால் கேப்பா, லார்ஜ் கேப்பா, எந்தெந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் நம்ம சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிசர்ச் பண்ணி பண்றதுனால காஸ்டும் அதிகமா தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஆக்டிவ் ஃபண்ட்ஸ், இண்டெக்ஸ் ஃபண்ட். இப்போ நம்ம இண்டெக்ஸ் ஃபண்டுக்கும் ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்க்கும் இருக்கிற மேஜர் கீ டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மேனேஜ்மெண்ட். இது வந்து எப்படி மேனேஜ் பண்றதுனா வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்றது பாசிவ்லாம் மேனேஜ் பண்றது. ஸோ யாருமே இருக்க மாட்டாங்க, ஸ்ட்ரெயிட்டா இண்டெக்ஸ் நிஃப்டி 50 பார்த்து அந்த 50 கம்பெனிஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்து இது வந்து பாசிவா யாருமே இன்வால்வே ஆக மாட்டாங்க. சரியா? ஆக்டிவ் ஃபண்ட் நீங்க பாத்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜர் தான் மேனேஜ் பண்ணுவாங்க. ஃபண்ட் மேனேஜர்ஸ் தான் வந்து ஸ்டாக்கை வந்து பிக் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இண்டெக்ஸ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதோ அதுதான் மார்க்கெட்டையே ஆவரேஜா அதோடயே தான் இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து அரௌண்ட் 7 to 12% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதுன்னா ஸோ இங்க இருக்கிற இண்டெக்ஸ் ஃபண்டும் அதே ரேஞ்ச்ல தான் கொடுக்கும் ரிட்டர்ன்ஸ். ஆக்டிவ் ஃபண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து இது வந்து மார்க்கெட்டை விட ஹையாவே கொடுக்கும். அரௌண்ட் நம்ம எக்ஸாம்பிள் 10% இருந்து 15% வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஆனா அது இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். அதை விட அதிகமாகவும் இருக்கலாம், அதை விட கம்மியாகவும் இருக்கலாம். மார்க்கெட்டையும் பீட் பண்ணிட்டு போகலாம். ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இண்டெக்ஸ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் அப்படின்றது கம்மி தான். ஒய் பிகாஸ்னு பாத்தீங்கன்னா டைவர்சிஃபைடா இருக்கும். டாப் 50 கம்பெனிஸ்ல எல்லா கம்பெனிஸ் இருக்கும். டைவர்சிஃபைடா இருக்கிறதுனால ரிஸ்க் அப்படின்றது கம்மி தான். அதே ஆக்டிவ் ஃபண்ட்லன்னு பாத்தீங்கன்னா வந்து ரிஸ்க் அப்படின்றது கொஞ்சம் அதிகம். ஒய் பிகாஸ்னா வந்து டெசிஷன் எல்லாமே ஃபண்ட் மேனேஜர் தான் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ஓன் டிசிஷனை பொறுத்து தான் எல்லாமே இருக்கு. ஸோ அவங்களோட டிசிஷன் தப்பாச்சுன்னா ரிஸ்க் வந்து அதிகமாகவும் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ரிஸ்க் வந்து ஆக்டிவ் ஃபண்ட்ல அதிகம். ஃபீஸ் அப்படின்னு நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபீஸ், அதாவது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னாலே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்றது ஒன்று கொடுப்போம். இண்டெக்ஸ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ரிசர்ச்சர்ஸ்னு யாரும் கிடையாது, யாருக்கும் நம்ம ஃபீ பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்றது ரொம்ப கம்மி தான். அரௌண்ட் 0.1% இருந்து 0.5% வரைக்கும் தான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்றது இருக்கும். இதே ஆக்டிவ் ஃபண்ட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இது வந்து ஃபண்ட் மேனேஜர்ஸ் அப்படி அவங்க ரிசர்ச் பண்ணி பண்றதுனால அவங்களுக்கு நம்ம நிறைய காஸ்ட் பே பண்ற மாதிரி இருக்கும், ஃபீஸ் மாதிரி. ஸோ அரௌண்ட் 1%ல இருந்து 2.5% வரைக்கும் நம்ம எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவே பே பண்ற மாதிரி இருக்கும். யாருக்கெல்லாம் இது பெஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வந்து
இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்றது வந்து ரொம்ப லாங் டேர்மா நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அண்ட் ஆல்சோ கன்சிஸ்டன்டா உங்களுக்கு கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் மட்டும் தான் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா வந்து உங்களுக்கு இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து ரொம்ப பெஸ்ட்னு சொல்லலாம். இது ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் தான் வந்து யாருக்கெல்லாம் பெஸ்ட்னா வந்து ஃபண்ட் மேனேஜர்ஸ் நம்பினாலே போதும், ஃபண்ட் மேனேஜர்ஸ் நம்பி நீங்க இன்வெஸ்ட் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் வந்து பெஸ்டாவே இருக்கும். உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத ஃபைனலா நம்ம கம்பேர் பண்ணோம்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்றது வந்து ஒரு ஸ்டடி பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கும். மார்க்கெட் எப்படி போகுதோ, மார்க்கெட் மேல போச்சுன்னா இதுவும் மேல நல்லாவே போகும், கீழே போச்சுன்னா இதுவும் கீழே தான் போகும். ஸோ மார்க்கெட்டோடவே பேரலா தான் டிராவல் பண்ணும் இண்டெக்ஸ் ஃபண்ட். இதே ஆக்டிவ் ஃபண்ட் அப்படின்றத எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து ஆக்டிவ் ஃபண்ட் வந்து அவுட் பெர்ஃபார்மும் பண்ணலாம், அண்டர் பெர்ஃபார்மும் பண்ணலாம். அவுட் பெர்ஃபார்ம்னா என்னது? ஸோ மார்க்கெட்டை விட தாண்டியும் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கலாம். அதுல இருந்து அண்டர் பெர்ஃபார்ம் மார்க்கெட்டை விட கம்மியாவும் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம். பிகாஸ் வந்து ரிசர்ச்சர்ஸ் தான் ரிசர்ச் பண்ணி அவங்க தான் ஸ்டாக்ஸ் பிக் பண்றாங்க. ஸோ அவங்களோட டெசிஷனுக்கு ஏற்றபடி எந்த ஸ்டாக் வந்து வருதோ அது எப்படி பெர்ஃபார்ம் பண்றதோ அதை பொறுத்து தான் வந்து பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு நம்ம கம்பேர் பண்ணோம்னா ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் தான் பெஸ்டா இண்டெக்ஸ் ஃபண்டை விட அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரலாம். ஸோ அது பெஸ்ட் அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு நம்மளால வர முடியாது. வை? பிகாஸ்னா வந்து ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் அப்படின்றது வந்து மேனேஜ்டு பை ஒரு மேனேஜர் தான். ஸோ ஹியூமன் பீயிங்ஸ்னாலே வந்து we tend to make mistake, கரெக்டா? ஸோ அவங்களோட டெசிஷன்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அண்ட் ரிசர்ச்சஸ்ல பாஸ்ட் ஒரு 10 years நடந்த ரிசர்ச்ல என்ன தெரியுதுன்னா அரௌண்ட் 80% வந்து 80% ஆஃப் த ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் வந்து ஃபெயில் டு பெர்ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவங்க ப்ராமிஸ் பண்ண மாதிரி அவங்க ஆக்டிவா பெர்ஃபார்ம் பண்றது கிடையாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னு பாத்தீங்கன்னா வந்து வாரன் பஃபெட் அப்படின்றவங்க ஒரு 10 years பேக் அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து வித்தின் 10 years வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேம் இட் ஹேப்பன்ட். ஸோ இண்டெக்ஸ் ஃபண்டும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். நீங்க அதுக்காக ஆக்டிவ் ஃபண்ட் தான் ஒரு ஃபண்ட் மேனேஜர்ஸ் கிட்ட தான் போகணும்ன்ற அவசியம் கிடையாது. அண்ட் மோர் தென் தட் நீங்க ஒரு ஆக்டிவ் ஃபண்ட் ஒரு ஃபண்ட் மேனேஜர் கிட்ட நீங்க கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்பர் 1 ஃபீஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமாவே இருக்கும். அண்ட் உங்களுக்கு வர ரிட்டர்ன்ஸ்ல அவங்களுக்கு அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவே நீங்க நிறைய ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அது ஒரு மெயின் டிராபேக் அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் நம்மளோட பினான்சியல் கோல்ஸ்க்கு ஏற்றபடி தான் வந்து நம்மளோட பிளான்ஸ் வந்து மாறும். ஸோ உங்களோட பிளான் எப்படி இருக்கு? உங்களோட பிளான் கொஞ்சம் லாங் டேர்மா இருக்குதா? ஃபார் எக்ஸாம்பிள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் உள்ள பிளான்காக நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்களா? இல்ல சைல்ட்ஸ் எஜுகேஷனோ சைல்ட்ஸ் ஃபியூச்சருக்காக நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்களா? ஸோ நீங்க அப்போ வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கணும், கரெக்டா? ஸோ நீங்க அப்போ நீங்க இந்த இண்டெக்ஸ் ஃபண்டை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இண்டெக்ஸ் ஃபண்ட்ல கம்மி லோ காஸ்டாவும் இருக்கும் அண்ட் ஆல்சோ பிக்சட் ரிட்டர்ன் ஸ்டடி ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ நீங்க அப்போ இந்த இண்டெக்ஸ் ஃபண்டை சூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இது வந்து மேக்ஸிமம் மினிமம் 5+ years 5 வருஷத்துக்கு மேல நீங்க இன்வெஸ்ட் பண்ணாலே உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து இப்போ நீங்க வந்து உங்களோட வெல்த்தை நீங்க க்ரோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீங்க ரிஸ்க் எடுக்க ரெடியா இருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்க இந்த ஆக்டிவ் ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு உங்களோட கோலே வந்து உங்களோட பினான்சியல் ஃப்ரீடத்தை சீக்கிரமா அடையணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போ நீங்க கண்டிப்பா ஆப்வியஸா ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். ஸோ ரிஸ்க் எடுக்கிறதுனா நீங்க அந்த மாதிரி ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் மேனேஜ் பை ஃபண்ட் மேனேஜர்ஸ் மேனேஜ் பண்ற ஃபண்ட்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இதோட இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் வந்து அரௌண்ட் 3 to 5 years அதுக்குள்ள நம்ம எடுத்துடணும். ஸோ ரொம்பவும் லாங் டேர்ம்ல வைக்க முடியாது ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் மேல, சரியா? நீங்க எது பெஸ்ட் அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரா நீங்க இருக்கீங்களா? ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்றது நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கலாம், காஸ்டும் கம்மி, நீங்க ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்றது ரொம்ப கம்மி. ஸோ நீங்க லாங் டேர்ம்ல இருக்கிறதுனால இதே வந்து நீங்க உங்களோட வெல்த்தை க்ரோ பண்ணணும், உங்களோட வெல்த் பொட்டன்சியலை அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்போ நீங்க ஆக்டிவ் ஃபண்ட்ஸை நீங்க இது பண்ணலாம். ஆனா இந்த ஸ்மார்ட்டர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்றவங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா 80% வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்லயும் மீதி இருக்க 20% வந்து ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் அவங்களோடது வந்து டைவர்சிஃபைடாவும் இருக்கும் உங்களோட போர்ட்ஃபோலியோ அண்ட் ஆல்சோ பேலன்ஸ்டாவும் இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றதுக்கான மெயின் கீ அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப எவ்வளவுக்கு எவ்வளவு ஏர்லியா இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்றது மெயின் அண்ட் எவ்வளவுக்கு எவ்வளவு கன்சிஸ்டன்டா இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப மெயின். ஸோ நீங்க ஏர்லியா ஆரம்பிச்சு ரெகுலரா கன்சிஸ்டன்டா நீங்க இன்வெஸ்ட் பண்ணாலே உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வரும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஃபார் மோர் ஃபினான்ஷியல் ரிலேட்டட் வீடியோஸ் சேனல்ல இருக்க பிளேலிஸ்டையும் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.